Hello friends, welcome to SPAARKZ Academy. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SSC கான எக்ஸாம்ஸ் டேட்லாம் நமக்கு அடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்கான டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அதனால நம்ம அடுத்து என்ன பண்ணனும் அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன விஷயமா தான் வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா SSC யோட CHSL கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நமக்கு 4/8 ல இருந்து ஓகேங்களா ஆகஸ்ட் 4 ல இருந்து 12 வரைக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் அத தொடர்ந்து அப்படியே நமக்கு வந்து CGL லையும் பாத்தீங்கன்னா 13 ல இருந்து 24 வரைக்கும் அப்படிங்கற மாதிரி ஆகஸ்ட்ல உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 month அப்படிங்கற மாதிரி டைம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம முன்னாடி நமக்கு போஸ்ட்போன் ஆகி தான் இந்த எக்ஸாம் இப்போ நடக்க போகுது. ரைட், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு போஸ்ட்போன் ஆகி இப்போ நடக்க போகுது. அப்பவே நமக்கு தெரியும் MTSக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் சூனா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா நம்ம இப்போ இருந்து ஒரு 2 monthsக்குள்ள வந்து நம்ம அந்த ஆகஸ்ட் அந்த எண்டில் அந்த டயத்துக்குள்ள வந்து நம்ம தாராளமாக வந்து MTSோட நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைமை கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 30 days இந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அல்லது அடுத்து வரக்கூடிய MTS அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா நிறைய பேரோட எலிஜிபிலிட்டி அப்படின்றது MTSக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, இதுக்கு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டேட்லேருந்தே நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ஷெடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 daysக்குள்ளே நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே மறந்துருப்பீங்க, அதுக்கான எந்த எஃபோர்ட்டும் எடுத்துருக்க மாட்டோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 30 daysல நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி, அந்த சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா, ஓரளவு டீசெண்டான மார்க்கை கட் ஆஃபை கிராக் பண்ணிட முடியுமான்ற ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஒரு டவுட்டில் இருப்போம் நம்ம. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓரளவு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். பட் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பட் இப்போ வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 30 days அப்படின்றது ஏன்னா நம்ம முன்னாடி நிறைய நாலேஜ் அப்படி இப்படின்னு கெயின் பண்ணியிருந்தாலும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் ஸ்பேனில் தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களால முடியும். அண்ட் அதே மாதிரி நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஓரளவு வந்து இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம இதை படிச்சிட முடியுமா அப்படின்ற அந்த ஒரு ஆசோலேஷன் இருக்கும் ஓகேவா. அவங்களும் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க, பட் வந்து அவங்களால ஒரு ஃபுல் டைம் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. அண்ட் இந்த லாஸ்ட்டு கொஞ்ச நாளில் வந்து லாஸ்ட் 30 daysல நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் அண்ட் டவுட்ஸ் ரிலவெண்ட்டாக அந்த கொஸ்டின்ஸ் ஓரியன்டாக, ஏன்னா நமக்கே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து SSCயை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதிலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஷெடியூல் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு 30 daysக்கான ஷெடியூல் அப்படின்றதான் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 daysல வீக்லி செஷன்ஸாக பிரிச்சுக்கோங்க. இதில் Monday to Friday அப்படின்றது நம்ம ஒரு ஸ்டடியாக எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா, ஸ்டடி டைம் மாதிரி எடுத்துக்க போகிறோம். அண்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய சாட்டர்டே சண்டே அந்த இதில் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாள் நமக்கு 3 ஸ்லாட்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஃபுல்லாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நமக்கு இதுதான் லாஸ்ட் 30 days அப்படின்றதுனால திரும்ப இந்த எக்ஸாம் நமக்கு அடுத்து வரணும்னா ரொம்ப நாளாகும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்படின்ற ஒரு டைமிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் ஸ்லாட் ஓகேங்களா. ஃபைனல் ஸ்லாட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டி அண்ட் ரீசனிங் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்லாட்டையும் நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை வந்து இந்த செப்பரேஷனில் ஒரு நாளைக்கு நம்ம எல்லா டாப்பிக்கும் இது பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. அண்ட் ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்றத எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து நிறைய செக்ஷனல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவைலபிளாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த இதில் வந்து டெய்லி வந்து ஆப்டி ரீசனிங்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டை வந்து ரெகுலராக எடுக்கிறது மூலமாக ஓரளவு படித்ததுலேருந்து அந்த டெஸ்ட், ஏன்னா நமக்கு டைமிங் அப்படின்ற ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அதுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவு அது எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி ஓகேங்களா, இந்த 30 days ஷெடியூலை வந்து நம்ம பேஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு கிளாஸஸ் வந்து ஒரு லைவ் கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான ஸ்டடி பிளானரும் அண்ட் ஷெடியூல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 days கிட்ட உங்களுக்கு வந்திருக்கும். Monday to Friday அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி சிலபஸ் கம்ப்ளீஷன்ஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆப்டி ரீசனிங் இதுக்கான இது இருக்கும். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, லைவ் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஈவினிங் கிளாஸ் மட்டும்தான் நடக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் இங்கிலீஷுக்கும் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஈவினிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக இருக்கும், ஆப்டிடியூட் கிளாஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் அந்த ஃபுல் 30 days ஷெடியூல் அப்படின்றத வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா.
ஸோ டீச் பண்ணுற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 10 இயர்ஸ் எஸ்எஸ்சியிலேருந்து 10 இயர்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிளாஸஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ ஓரளவு உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரிலேட் பண்ணுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சின்ன மார்க் டெஸ்ட் அப்படின்றதையும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கான டாப்பிக்லேருந்து அது ரிலவெண்ட்டாக ஒரு டெஸ்ட் பார்க்குறது அப்படின்றது ஒரு டைமர் வச்சு நம்ம பண்ணுறப்போ எக்ஸாம் ஓரியன்டாக நமக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் டெய்லி ப்ராக்டிஸில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10th கம்மிங் சாட்டர்டேலேருந்து உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் தான் வந்து டைமிங் அப்படின்றது ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு டைமிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஜென்ரலாக எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓரளவு ஹையர் அஃபீஷியல்ஸில் இருக்கக்கூடிய போஸ்டிங் ஃபுல்லாமே இந்த எஸ்எஸ்சியில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சேலரியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய சேலரி போகும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். எஸ்எஸ்சியில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓரளவு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு வந்து இது பண்ணலாம். அண்ட் தென் கோர்ஸ் ஃபீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து 50% ஆஃபர் போக உங்களுக்கு 4,000 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 3,000 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகக்கூடிய 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்ஸ் ஃபீ அப்படின்றது 3,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 டேஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இது கூட உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ கோர்ஸ் எஸ்எஸ்சிக்கான வீடியோ கோர்ஸ் 5 months கிட்ட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்த வீடியோ கோர்ஸ் 60,000 ஒருத்தர் இருக்கக்கூடிய வீடியோ கோர்ஸ் அப்படின்றத ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.